அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் எஸ்ஐக்கான கரண்ட் அஃபேர்ஸில் என்விரான்மெண்ட் அண்ட் டிசாஸ்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். 2025 நடந்த என்விரான்மெண்ட் மற்றும் டிசாஸ்டர் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஒவ்வொரு கொஸ்டினாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The Gogul Reservoir and Udaipur Lake recently designed as Ramsar sites are located in which இந்தியா ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ்ல பாருங்க, சமீபத்தில் ராம்சார் தலங்களாக நியமிக்கப்பட்ட கோகுல் நீர்த்தேக்கம் மற்றும் உதய்பூர் ஏரி எந்த இந்திய மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பீகார்ல தான் இருக்கு. இந்த பீகார்ல உள்ள இந்த 2 இடம் தான் ரீசெண்டா இந்த ராம்சார் சைட்ல சேர்த்திருக்காங்க. இப்போ இது வரைக்கும் எத்தனை ராம்சார் சைட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 94 ராம்சார் சைட் இருக்கு. இதுல தமிழ்நாடு பாத்தீங்கன்னா 20க்கும் மேற்பட்ட 20 இருக்கு. இதுதான் அதிகமா சொல்லப்படுற மாநிலங்கள்ல இதுதான் அதிகமாக சொல்லப்படுது. ஸோ ராம்சாரை பொறுத்தளவில் இது ஒரு முக்கியமான டாபிக். இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மாதவ் நேஷனல் பார்க் த 58th டைகர் ரிசர்வ் ஆஃப் இந்தியா இஸ் லொக்கேட்டட் இன் விச் ஸ்டேட்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவோட 58வது புலிகள் காப்பகமான மாதவ் தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசில் தான் இருக்குது. மத்திய பிரதேசில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதவ் தேசிய பூங்கா இருக்கு. இது 58வது புலிகள் காப்பகமா அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது கொஸ்டினா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரீசென்ட்லி விச் சிட்டி ஹஸ் அஃபிஷியலி பிகம் த லியோபர்ட் கேபிட்டல் ஆஃப் இந்தியா. தமிழ்ல பாருங்க, சமீபத்தில் எந்த நகரம் அதிகாரப்பூர்வமாக இந்தியாவின் சிறுத்தை தலைநகரம் ஆனது அப்படின்னு சொல்லி கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெங்களூர் தான். கர்நாடக மாநிலத்தில் உள்ள பெங்களூர் தான் சிறுத்தைகளோட தலைநகரமா அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கொஸ்டினா கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் இந்தியன் ஸ்டேட் இன் ஹோம் டு த கோல்ட் டெசர்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் ரீசென்ட்லி டிசைன்டு பை யுனெஸ்கோ அப்படின்னு சொல்லி கொஸ்டினா கொடுத்துருக்காங்க. சமீபத்தில் யுனெஸ்கோவால் நியமிக்கப்பட்ட குளிர் பாலைவன உயிர்கோள காப்பகம் அமைந்துள்ள இந்திய மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஹிமாச்சல் பிரதேஷ். ஹிமாச்சல் பிரதேசில் தான் பார்த்தீங்கன்னா இந்த குளிர் பாலைவன உயிர்கோள காப்பகம் அமைஞ்சிருக்கு. இதை யுனெஸ்கோ ரீசெண்ட்ல அங்கீகரிச்சிருப்பாங்க. ஸோ அதை தான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இது எந்த மாநிலத்தில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேசில் தான் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. What is the rank of India in recent climate change performance index? Climate change performance indexல பார்த்தீங்கன்னா இந்தியாவோட தரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்ல பாருங்க. சமீபத்தில் காலநிலை மாற்ற செயல்திறன் குறியீடு 2025 இந்தியாவோட தரவரிசை என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்தியா 10வது ரேங்க்ல இருக்காங்க. ஸோ இந்தியா 10th ரேங்க்ல இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. எதுல? காலநிலை மாற்ற செயல்திறன் குறியீட்டுல இந்தியா 10வது ரேங்க்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The wetland site of Kichan and Minar were officially designed as Ramsar site is located in which state கேட்டிருக்காங்க. கீச்சான் மற்றும் மேனாரின் ஈரத்தலங்கள் அதிகாரப்பூர்வமாக ராம்சார் தலங்களாக அறிவிக்கப்பட்டது. இது எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இது ரெண்டையும் பார்த்துக்கோங்க. கீச்சான் மற்றும் மேனாரின் ஈரநில தலங்கள். ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்ல இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க. Recently, a powerful earthquake of magnitude 8.8 struck the Kamchatka coast of which country கேட்டிருக்காங்க. தமிழ்ல பாருங்க. சமீபத்தில் எந்த நாட்டின் கம்சட்டாக் கடற்கரையில் 8.8 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யால தான் நடந்திருக்கும். இந்த ரிக்டர் அளவுகோலை பொறுத்தளவுல இது இந்த பூகம்பத்தெல்லாம் அளக்கக்கூடியது. இந்த ரிக்டர் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. அதனால அதுக்கு பேரு ரிக்டர் அளவுகோல்னு வச்சிருக்காங்க. இது 6 புள்ளியை தாண்டும் போது அதற்கான பொருள் சேதமும் உயிர் சேதமும் அதிகமா இருக்கும். 6+ போகும்போது இதற்கான பொருள் சேதமும் உயிர் சேதமும் அதிகமா இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா சமீபத்துல 8.8 வரைக்கும் இது போயிருக்கு. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்ய நாட்டுல இந்த தீவுல கடற்கரையில பாத்தீங்க அப்படின்னா 8.8 வரைக்கும் போயிருக்கு. அப்போ எவ்வளவு சேதம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்துக்கோங்க. ஸோ இது ரீசெண்டா எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்யால நடந்திருக்கு அப்படிங்கிறது. இது டிசாஸ்டர் ரிலேட்டடா இருக்கு, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which state is home to India's first white tiger breeding center அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ்ல பாருங்க. இந்தியாவின் முதல் வெள்ளை புலி இனப்பெருக்க மையத்தை எந்த மாநிலம் அமைத்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசில தான் இந்த வெள்ளை புலிக்கான இனப்பெருக்க மையம் ஒன்று அமைச்சிருக்காங்க. ஸோ அது அழிஞ்சு வரும் இன லிஸ்ட்ல இல்லாம அதை இனப்பெருக்கம் பண்ணி அதை பெருக்கிறதுக்காக எங்க அமைச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் மாநிலத்துல இதை அமைச்சிருக்காங்க வெள்ளை புலி. நெக்ஸ்ட் பாருங்க.
Where is the Aralam Wildlife Sanctuary located, which is now declared as the India's first butterfly sanctuary அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்ல பாருங்க, இந்தியாவின் முதல் பட்டாம்பூச்சி சரணாலயமாக அறிவிக்கப்பட்டுள்ள ஆரளம் வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. கேரளா. இந்த பேரை பார்த்தா நம்மளுக்கு தமிழ்நாட்டு பேர் மாதிரி இருக்கும், ஆனா எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்து ஸ்டேட்டு கேரளா. என்ன அப்படின்னு பாருங்க, ஃபர்ஸ்ட் பட்டர்ஃப்ளை சான்ச்சுவரி, முதல் பட்டாம்பூச்சி சரணாலயம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆரளம். பொதுவாகவே இந்த கொஸ்டின் எது மாதிரி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதன்மை இந்த மாதிரி ஏரியாக்கள்ல தான் கொஸ்டின் ஃப்ரேம் ஆகும். ஸோ அது ரிலேட்டடா வர்றதை முக்கியமா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வேர் வாஸ் த 15th COP ஆஃப் ராம்சார் வெட்லேண்ட் கன்சர்வேஷன் ரீசென்ட்லி கன்க்ளூடட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராம்சார் ஈரநில மாநாட்டின் 15வது COP சமீபத்தில் எங்கு முடிவடைந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்டோரியா ஃபால்ஸ் ஜிம்பாவே அப்படிங்கிற கண்ட்ரியில, விக்டோரியா ஃபால்ஸ் ஜிம்பாவே அப்படிங்கிற கண்ட்ரியில தான் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ராம்சார் ஈரநில மாநாட்டோட 15வது COP சமீபத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, which protected area of Odisha has been declared the 107th National Park of India? தமிழ்ல பாருங்க, ஒடிசாவின் எந்த பாதுகாக்கப்பட்ட இந்தியாவின் 107வது தேசிய பூங்காவை அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிமிலிபால் வைல்ட் லைஃப் சான்ச்சுவரி அப்படிங்கிறது சரியான ஆன்சர். இது என்னவா அறிவிக்கப்பட்டிருக்கு, 107வது நேஷனல் பார்க் அறிவிக்கப்பட்டிருக்கு. முதல் நேஷனல் பார்க் எதுன்னு கேட்பாங்க, ஜிம் கார்பெட் பூங்கா தான் முதல் நேஷனல் பார்க். இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, which state in India has recorded the highest number of vulture in recent census அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமீபத்தில கணக்கெடுப்பில் இந்தியாவில் எந்த மாநிலம் அதிக எண்ணிக்கையிலான கழுகுகளை பதிவு செய்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் தான். ஸோ ஆல்ரெடி என்ன பார்த்தோம் அப்படின்னா வெள்ளை புலிக்கான இனப்பெருக்க மையமும் இந்த மத்திய பிரதேசில் தான், கழுகுகளோட எண்ணிக்கையும் இந்த மத்திய பிரதேசில் தான் அதிகமாக இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே ஸ்டேட் 2-3 இடத்துல வரும்போது அதை லிங்க் பண்ணி படிச்சுக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, Guneri village has been declared the first biodiversity heritage site of which state ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது Guneri village பார்த்தீங்கன்னா Guneri village தான் ஃபர்ஸ்ட் பயோடைவர்சிட்டி அறிவிக்கப்பட்டிருக்கு. இது எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்ல தான் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, which state has recorded the highest number of dolphins in Ganga River Dolphin Survey conducted for the first time in India? இந்தியாவில் முதன் முறையாக நடத்தப்பட்ட கங்கை நதி டால்பின் கணக்கெடுப்பில் எந்த மாநிலம் அதிக எண்ணிக்கையிலான டால்பின்களை பதிவு செய்துள்ளது அப்படின்னு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ். ஸோ கங்கை நதி உத்தரப்பிரதேசில் தான் அதிகமாக பாயும். ஸோ அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்த டால்பினோட கணக்கெடுப்பும் அதிகமாக இருந்திருக்கு அப்படிங்கிறது கொஸ்டினா கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ். மற்ற இடங்கள்லையும் பாயும், பீகார், அந்த வெஸ்ட் பெங்கால் இதெல்லாம் பாயும். ஆனால் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் தான் இந்த டால்பின்கள் அதிகமாக இருக்கு அப்படின்னு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, how many total tiger reserve are in India as March 2025? மார்ச் 2025 நிலவரப்படி இந்தியாவில் மொத்தம் எத்தனை புலிகள் காப்பகங்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 58 புலிகள் காப்பகங்கள் அந்த 2025 மார்ச் நிலவரப்படி இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ 58 அப்படிங்கிறது சரியான ஆன்சர். என்னது, டைகர் ரிசர்வ், புலிகள் காப்பகம். நெக்ஸ்ட் பாருங்க, who has become the world third largest biofuel producing country in March 2025? மார்ச் 2025 உலகின் 3வது பெரிய உயிரி எரிபொருள் உற்பத்தி செய்யும் நாடாக மாறியுள்ளது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்மளே ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒன்று இந்தியா முதன்மையாக இருக்கும், இல்லை தமிழ்நாடு முதன்மையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சு தான் கொஸ்டின் ஃப்ரேம் ஆகும். ஸோ 3வது பெரிய நாடு எது அப்படின்னு கேட்கும்போதே நம்ம இந்தியாவை சூஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, where is Yale Glacier located which is recently declared Asia's first dead glacier ன்னு சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் ஆசியாவின் முதல் இறந்த பனிப்பாறையாக அறிவிக்கப்பட்ட யாலா பனிப்பாறை எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமது பக்கத்து நாடான நேபாளில் தான் இந்த பனிப்பாறை அமைஞ்சிருக்கு. இது என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா இது டெட் பனிப்பாறையா அறிவிச்சிருக்காங்க. டெட் கிளேசியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இறந்த பனிப்பாறை அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இது எந்த நாட்டில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேபாள் கண்ட்ரியில் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வேர் ஹேஸ் த ஹையஸ்ட் பாப்புலேஷன் ஆஃப் நீலகிரி தார் ரெக்கார்டட் இன் த ரீசன்ட் சென்சஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமீபத்தில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பில் நீலகிரி தாரின் எண்ணிக்கை எங்கு அதிகமாக பதிவாகியுள்ளது அப்படின்னு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவிக்குளம் நேஷனல் பார்க் எங்க இருக்கு அப்படின்னா கேரளாவில்.
ஸோ இதோட கணக்கெடுப்பு எடுத்து இதை வந்து மேம்படுத்துறதுக்காக இந்த கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. ஸோ அதுபடி பார்க்கும்போது இந்த இரவை குளத்தில் தான் வந்து இது வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. When was the crocodile conservation project started in India? இந்தியாவில் முதலை பாதுகாப்பு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இது தொடங்கப்பட்டது பார்த்தீங்கன்னா 1975. ஆனால் தற்போது என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா 50வது ஆண்டை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது ஆப்ஷன் பியில் இருக்கு. ஸோ 50வது ஆண்டு எப்போன்னு கேட்பாங்க, 2025 போட்டுருங்க. இது தொடங்கப்பட்டது எப்போனா 1975 அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. இந்தியாவின் முதலை பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்டது 1975. நெக்ஸ்ட் பாருங்க. What is the budget of நீலகிரி தார் ப்ராஜெக்ட் ஸ்டார்டட் இன் 2022? 2022 தொடங்கப்பட்ட நீலகிரி தார் அப்படிங்கிற இது வந்து ஒரு ஆடு இனம். நீலகிரி தார் அப்படிங்கிறது ஆடு இனத்தை சார்ந்தது. இந்த திட்டத்தின் பட்ஜெட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 25.14 கோடி அப்படிங்கிறது தான். ஸோ அதை வந்து அந்த இனத்தை வந்து மேம்படுத்துறதுக்காக இந்த பட்ஜெட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க. Which district in தமிழ்நாடு எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரீக்வெண்ட் கிளவுட் பஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி மேக வெடிப்புகள் ஏற்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஆப்ஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா சென்னை தான். சென்னையில் தான் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த மேக வெடிப்புகள் ஏற்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது சமீபத்தில் பேசப்பட்ட ஒரு டாபிக். இதன்படி தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து அதிகமாக மேக வெடிப்பு இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. The recently concluded agreement called BPNJ belongs to which organization சொல்லியிருக்காங்க. இது வந்து BPNJ எது சம்பந்தமா, அதாவது தமிழ்ல பாருங்க, சமீபத்தில் முடிவடைந்த BPNJ ஒப்பந்தம் எந்த நிறுவனத்துக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது எந்த துறை சார்ந்து அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து மெரைன் ரிலேட்டடா, அதாவது கடல்சார் சம்பந்தமா இந்த ஒப்பந்தம் வந்து போடப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. When was IUCN recognized India's first Dangoon Conservation Reserve in Palk Bay அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்ல பாருங்க. பாக் விரிகுடாவில் இந்தியாவின் முதல் டங்கூன், அதாவது கடல் பசுவோட முதல் காப்பகம், எங்க அப்படின்னு சொல்லி IUCN வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2025 தான், சமீபத்தில் தான் வந்து இதை அங்கீகரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.